ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இப்போ வந்து பார்த்தோன்னா நம்ம எல்லாருமே வந்து நேரில் வந்து பொருட்கள் வந்து வாங்குறது வந்து இப்போல்லாம் அதிகரித்து போச்சு. நேரில் போய் வந்து இப்போ முன்னாலலாம் வாங்குவோம். ஆனால் இப்போ வந்து பார்த்தோன்னா இப்போ காலங்காத்தால சாமான் வாங்க வேண்டி இருக்குது, வீட்டில் வேலை வந்திருக்கும், உடனே நம்மளால் வெளில போக முடியாது. இப்போ ஆன்லைனில் வாங்குறது தான் வந்து 90% மக்கள் வந்து ஆன்லைனில் தான் வாங்குறாங்க. ஏன்னா நமக்கு வந்து ஈஸியாக வந்து இருக்குது, ஆன்லைன் பேமெண்ட் இருக்கும், அது பணத்தை வந்து கொடுக்கும். இப்போ நம்ம வந்து பொதுவாக ஒரு கடைக்கு போகணும், காலங்காத்தால 6 மணிக்கு போய் ஒரு கடையில் போய் ஒன்று வாங்கணும் அப்படின்னா நம்மளால் வாங்க முடியுமா கேட்டால் வாங்க முடியாது. ஒன்று டக்குன்னு நம்ம ஆர்டர் போடுறோம், வீட்டுக்கே வந்து 10 நிமிஷத்தில் வந்துடும். இப்போ பிளிங்கிட்டு, சொமோட்டோ அப்படின்னு நிறைய நிறுவனங்கள் வந்து 10 நிமிஷம் டெலிவரி அப்படின்னு கொண்டு வந்திருக்காங்க. கொண்டு வந்ததுனால எல்லாருக்குமே ஈஸியாக இருக்குது. அவசரமாக காலையில் காஃபி சாப்பிட்னா கூட வந்து பார்த்தீங்கன்னா 6:10க்கு ஆர்டர் பண்ணால் வந்து 10 நிமிஷத்தில் வந்துடுது. அதனால் ரொம்ப ஈஸியாக இருக்குது. எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா பொதுவாக எல்லாத்துக்குமே ஆர்டர் பண்ணால், அது மட்டும் இல்லாமல் வெயில், மழை, குளிர் இப்படி நிறைய வந்து வெளியில் போகிறதுக்கு, அப்புறம் வெளியில் போயிட்டு வரதுக்கு நம்ம வந்து ஆட்டோவில் போக வேண்டியிருக்கு, காரில் போக வேண்டியிருக்கு, அங்கே கூட்டமாக இருக்குது, ஏகப்பட்ட பிரச்சனை. அதனால் எல்லாருமே இப்போ வந்து இது ஆன்லைனில் தான் விரும்புகிறாங்க. இப்போ என்ன ஆச்சுன்னா, அவங்க வந்து சமீபத்தில் வந்து பார்த்திங்கன்னா வேலை நிறுத்தம் வந்து பண்ணாங்க. எதனால் வேலை நிறுத்தம் பண்ணாங்க அப்படின்னா, இப்போ அவங்களுக்கு வந்து சரியானபடி வந்து பார்த்திங்கன்னா சம்பளம் வந்து கொடுக்கல. அது மட்டும் இல்லாமல் இது வந்து ஓவர் டென்ஷனாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ஏன்னா இப்போ ஒரு இடத்துலேருந்து ஒரு 2 நிமிஷத்துக்கு போக ஏகப்பட்ட டிராஃபிக்காக இருக்குது. இதனால் வந்து பார்த்திங்கன்னா 10 நிமிஷத்தில் கொடுக்கல அப்படின்னா அவங்களோட சம்பளத்தை வந்து கட் பண்ணுவாங்க. 10 நிமிஷம் அப்படிங்கிறது வந்து நம்ம பக்கத்தில் இருக்க ஏரியாவில் கொண்டு வச்சுருப்பாங்க. சாமானை கொண்டு வரதுனாலும் ஒரு 4 சிக்னலில் வண்டி நின்றுட்டு வரணும். வரும்போது என்ன ஆயிரும் அப்படின்னா 10 நிமிஷம் கொடுக்கலன்னா அவங்க சம்பளம் வந்து போகிறதுனால அவங்கள வந்து திட்டுவாங்க. நம்மளும் வந்து பயங்கரமாக அவங்கள திட்டுவோம், அவரும் வந்து திட்டுவாங்க. இப்போ பணிச்சுமை, டென்ஷன் இப்படி நிறைய இருக்குது, அதனால் எங்களால் கொடுக்க முடியல அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் இப்போ மத்திய அரசுலேருந்து என்ன சொல்லிட்டாங்க, அந்த மாதிரி விளம்பரங்களை ஃபுல்லாகவே நீக்கணும். இனிமேல் 10 நிமிஷம் டெலிவரி கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஏன்னா ஊழியர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இதனால் மன அழுத்தம், டென்ஷன். இல்லை நம்மளே இந்த ஒரு வீட்டில் வந்து ஒரு 10 நிமிஷத்துக்குள்ளே ஸ்கூலுக்கு போனோம்னா கடைசி நேரத்தில் ஒரு ஸ்கூல் வந்து 9 மணிக்கு ஆரம்பிக்குதுன்னா 8:50க்கு போனால் சமீபமாக அவசரமாக நீங்கள் போகாதீங்க, டென்ஷன் ஆகாது, பார்த்து போங்க, நமக்கு வந்து உயிர் முக்கியம், அது முக்கியம் 1000 சொல்கிறோம். அதே தானே இந்த டெலிவரி பண்ணுற அவங்களுக்கும் நம்ம வந்து இருக்கோம். அவங்களுக்கும் தான் வந்து பார்த்திங்கன்னா தாய் இருக்கும், அவங்களுக்கு குடும்பம் இருக்கும், மனைவி இருக்கும், பிள்ளைகள் இருக்கும். அவங்க வந்து பார்த்தோன்னா நம்ம பொறுத்தவரை இவங்க ஒரு டெலிவரி ஊழியர், அவ்வளோதான். ஆனால் அவங்களுக்குன்னு ஃபேமிலி இருக்குது. அப்படி இருக்கும்போது அது வந்து ஒரு தவறான ஒரு செயல் தான். அதனால் மத்திய அரசுலேருந்து என்ன பண்ணாங்க, முடிவு எடுத்துட்டாங்க, இனிமேல் 10 நிமிஷம் கிடையாது. அதுக்கு பதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அரை மணி நேரம் வந்து இருக்கலாம். 10 நிமிஷம் டெலிவரி விளம்பரத்தில் எடுத்துடணும்னு சொல்லிட்டாங்க, நீக்கிட்டாங்க. இனிமேல் இருக்குதுன்னா கொஞ்ச நாள் அவகாசம் கேட்டிருக்காங்க, நீக்கிடுவாங்க. இனிமேல் வந்து டெலிவரி உண்டு, ஆனால் 10 நிமிஷத்தில் வராது. ஒரு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 30 நிமிஷம் வந்து வாரத்தில் வரும். ஏன்னா அவங்க சரி 30 நிமிஷம் அப்படி வச்சுட்டு அவங்க வந்து ஒரு 20 நிமிஷம் கொடுத்தா நம்ம சந்தோஷப்படுவோம். இதே வந்து 10 நிமிஷம் அப்படின்னு சொல்லிட்டு 20 நிமிஷம் வந்தால் பயங்கரம் வந்து பிரச்சனை வரும். அப்போ அங்கேயே வந்து ஏசுவாங்க, ஏன் 10 நிமிஷம் கொடுக்கலன்னு. அதே நம்மளும் வந்து ஏசுவோம், ஏன் 10 நிமிஷம் கொடுக்கல, அப்போ விளம்பரம் போட்டிங்கன்னு. அதனால் வந்து ஓனருக்கு வந்து வராது, எல்லோரும் டெலிவரி ஊழியர் தான் செய்கிறாங்க. அவங்களுக்கு டென்ஷன், வேகமாக போகணும், அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நிறைய பிரச்சனைகள் இருக்கிறதுனால மத்திய அரசு வந்து இதில் தலையிட்டு இப்போ வந்து முடிவு பண்ணியிருக்காங்க. இனிமேல் அந்த மாதிரி விளம்பரங்கள் எல்லாம் நீக்கிடுவாங்க. இனிமேல் 10 நிமிஷத்தில் டெலிவரி வந்து வராது. அதுக்கு பிறகு என்ன ஆச்சுன்னா கொஞ்சம் அதிகமாக 20 நிமிஷமாக, அரை மணி நேரமாக அப்படி வந்து வரலாம். இது ரொம்ப ஒரு சரியான முடிவாக கேட்டால் ஆமாம், சரியான முடிவு தான் சொல்லலாம். எப்போவுமே வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்குன்னு வந்து ஒரு குடும்பம் இருக்குது. அவங்களும் வந்து வேகமாக போய் அவங்களுக்கு வந்து நிறைய விபத்துகள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா 10 நிமிஷத்தில் போகணும் அப்படிங்கும்போது வேகமாக வருவாங்க. அப்போ வந்து தவறுதலாக ஆக்சிடென்ட் ஆகிடுச்சு, அவங்க உயிர் வந்து பாதுகாப்பு வேணும். ஏன்னா அவங்களுக்கு வந்து பாதுகாப்பு கிடையாது. என்ன தான் வேகமாக வந்தாலும் திடீர்னு டென்ஷன் ஆகி 7 நிமிஷம் ஆகிடுச்சேன்னு சொல்லி அவங்க ஓடி வரும்போது அவங்களுக்கு வந்து உயிர் வந்து பாதுகாப்பு இல்லாமல் போயிடும். இன்னுமே வந்து பார்த்தீங்கன்னா பாதுகாப்பு இருக்கும். ஏன்னா எல்லாருக்கும் நம்ம வந்து வீட்டில் உட்காந்து வந்து வெளியில் போக முடியாது அப்படின்னு சொல்லி ஆர்டர் பண்ணுறோம். இருந்தாலும் அவங்க வெளியில் வரவங்களுக்கு ஒரு பாதுகாப்பு வேணும். இதெல்லாம் கடத்தில் கொண்டு தான் இப்போ இது கொண்டு வந்துடுறாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா 10 நிமிஷம் வரலைன்னா பரவாயில்லை. இதை பற்றி வந்து ஒரு தவறான ஒரு விஷயம் வந்து கிடையாது. ஏன்னா அவங்களும் ஒரு மனுஷன், அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட நம்ம வந்து மதிக்கணும். அவங்கள மட்டும் இல்லாமல் இங்கே சமீபத்தில் கூட வந்து பார்த்தீங்கன்னா டெலிவரி ஊழியர் வந்து ஒருத்தர் வந்து கேக் கொண்டு வர சொன்னாங்க. 2 நாள் முன்னால் கேக் வந்து கொண்டு வந்தாங்க. இந்த கேக் யாருக்கு தெரியுமா, உங்களுக்கு தான், உங்கள் பிறந்தநாள் இன்றைக்கி, உங்களுக்காக தான் நாங்கள் ஆர்டர் பண்ணோம்னு சொல்லிட்டு உடனே டெலிவரி உடனே வந்து பர்த்டே கேக் கட் பண்ணி. ஆனால் எல்லாருமே கேட்குற ஒரே கேள்வி, அந்த டெலிவரிக்கு பர்த்டே அப்படின்னு உங்களுக்கு எப்படி தெரியும் அப்படின்னு கேட்டாங்க. இப்போ அந்த இணையத்தில் கூட வைரலாச்சு. அப்போ கேக் வச்சு சந்தோஷப்பட்டாங்க சொன்னாங்க. ஏன்னா அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா டென்ஷன் ஆகாது. இது அரை மணி நேரம் அப்படிங்கும்போது அங்கேருந்து ஒரு இடத்துலேருந்து ஒரு இடம் வரும்போது 4 சிக்னலில் வந்தாங்க. சிக்னலில் வந்து வருது. அதே சமயம் குளிர் அப்படி குளிரான பிரதேசத்தில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய புகை சூழ்ந்துருக்கும். எதிர வர வாகனங்கள் வந்து தெரியாது. அப்போ அவங்க ஸ்லோவாக தான் வரணும். பொதுவாகவே மெதுவாக வாங்க தான் சொல்கிறோம் எல்லாருக்கும். அது வந்து நமக்கு வந்து நம்ம குடும்ப உறுப்பினர்களுக்கு மட்டும் கிடையாது, பக்கத்து வீடு எல்லாருக்குமே, ஸ்கூட்டரில் வர எல்லாருக்கும் தான் அது.
அதனால் இனிமேல் எந்த இதாக இருந்தாலும் 10 நிமிஷம் வராது. முடிஞ்ச வரை நம்ம நேரில் வாங்கலாம். இல்லைனாலும் சரி ஆன்லைனில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நேரில் வாங்குறதோட கொஞ்சம் விலை கூட தான் இருக்கும். எல்லாருமே இப்போ அதனால தான் ஆன்லைனில் விரும்புகிறாங்க. நம்ம அவசரம் அப்படின்னா பொருட்களெல்லாம் பார்த்துட்டு அவசரம்னா மட்டும் நம்ம ஆன்லைனில் வாங்கினா போதும். மற்றபடி உங்களுக்கு வாங்கணும் அப்படின்னா நம்ம நேரில் போய் வாங்குறது தான் நல்லது. ஏன்னா ஆன்லைன் அப்படிங்கிற பார்ப்போம் நம்ம காய்கறி அதெல்லாம் வாங்கும்போது பார்த்துருக்கேன். நல்லா பெரிய பெரிய காய்கறி கிழங்குகள்லாம் பார்த்தீங்கன்னா பெருசு பெருசாக தூக்கி போட்டுருவாங்க. இப்போ நேரில் போனால் நம்ம பார்த்து இது நல்லதாக பார்த்து வாங்குவோம். ஆனால் இந்த ஆன்லைனில் அப்படி கிடையாது. வாங்கி தான் ஆகணும்னு சொல்லிட்டு கையில் கிடச்செல்லாம் போட்டு விட்ருவாங்கப்பா. நான் அதனால் காய்கறியே வாங்க மாட்டேன். அவசரத்துக்கு மட்டும் வாங்குவேன். மற்றபடி காய்கறி எதுவுமே நேரில் போய் தான் வாங்குவேன். இந்த வீடியோ பிடிச்சா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது மாதிரி நிறைய வீடியோக்கள் போட்டிருக்கேன் பாருங்கள். நன்றி, வணக்கம்.